சிஎஸ்கேக்கு தோனி பண்ணதை, மும்பை இந்தியன்ஸுக்கு ரோஹித் சர்மா பண்ணதை இன்னைக்கு ஆர்சிபிக்காக ரஜத் பட்டிதார் பண்ணுவாருன்றதான் பெரிய கொஸ்டினாக இருக்குது. போகிற போக பார்த்தா பண்ணிடுவா தான் நினைக்கிறேன். அதாங்க செகண்ட் கப் ஃபார் ஆர்சிபி மோஸ்ட்டாக நடந்துடும் தான் நினைக்கிறேன். யார் இந்த ரஜத் பட்டிதார் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலராக தான் மத்திய பிரதேஷ் கிரிக்கெட் டீமில் ஆரம்பிச்சிருக்காரு. 2022 ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக டீமுக்குள்ளே வராரு. வந்தவர் செம்மையாக விளையாடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி 112 ரன்ஸ் அடிக்கிறாரு. அதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் அன்கேப்டு பிளேயர் டு ஸ்கோர் ஐபிஎல் பிளே ஆஃப் செஞ்சுரி. இவர் தான் இந்த ரெக்கார்டை வந்து செட் பண்ணுறாருன்னு சொல்லலாம். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2023 சீசனில் இவர் ரூல் அவுட் இன்ஜுரினால. அகைன் 2025 ஃப்ரம் நோவேர் இவரை வந்து ஆர்சிபி கிரிக்கெட் டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் தாங்க அடுத்த கேப்டன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி சீசனில் தான் வந்து உமன்ஸ் ஆர்சிபி டீம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதை வச்சே செமையாக ட்ரோல் பண்ணியிருந்தாங்க ஆர்சிபியை. இந்த ஒரு டைமில் வந்து ரஜத் பட்டிதார் ஃப்ரம் நோவேர் பயங்கரமாக விளையாடி ஆர்சிபியை ஃபர்ஸ்ட் கப்பு ஜெயிக்க வச்சுட்டாரு. ஆர்சிபி டீம் அவங்களோட பிரைம் வேற நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ரஜத் பட்டிதார் நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீம் T20 ஸ்குவாடில் சேர்க்கணுமா வேணாமா?